Hi, hello, this is Pratibha. Welcome to Crack Need Biology. இந்த வீடியோல சாப்டர் 17 லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் கம்ப்ளீட் ஒன் ஷாட் வீடியோவா பார்க்க போறோம். ஸோ இந்த லெக்சர்ல நான் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் நீட் பாசிபிள் கொஷின்ஸும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அண்ட் as much as possible உங்களுக்கு பிக்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கேன் ஃபார் யோர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டாலே ஐ கேன் அஷ்யூர் யூ தட் இந்த டாபிக்ல இருந்து கேட்கிற நீட் கொஸ்டின் நீங்க சூப்பரா ஆன்சர் பண்ணிடலாம். Let's get into this interesting chapter, locomotion and movement. So movement அப்படின்றது எல்லா லிவிங் பீயிங்ஸுமே எக்ஸிபிட் பண்ற ஒரு சிக்னிபிகன்ட் ஃபீச்சர். ஸோ இப்ப யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் லைக் அமீபா எடுத்துக்கிட்டோம்னா அது சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் மூவ்மெண்ட் எக்ஸிபிட் பண்ணும், விச் இஸ் ஸ்ட்ரீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம். ஸோ அது சைட்டோபிளாசம் ஃப்ளோ ஆகும். ஸோ ஃப்ளோ ஆகி சூடபோடியான்ற ஃபால் ஸ்பீட் ஃபார்ம் பண்ணும். ஸோ அது மூலமா அதோட லோகோமோஷன் நடக்கும். அண்ட் சில ஆர்கானிசம்ஸ்ல சிலியா, ஃபிளாஜெல்லா, டென்டக்கிள்ஸ் இதெல்லாம் அதோட லோகோமோட்டரி ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ அது மூலமா இந்த ஆர்கானிசம்ஸ் மூவ் ஆகும். அண்ட் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்மளோட லிம்ஸ் மூவ் பண்ண முடியும். நம்ம ஜாஸ், ஐலிப்ஸ், டங் இதெல்லாம் நம்மளால மூவ் பண்ண முடியும். ஓகே, whereas locomotion அப்படின்றது the voluntary movements that result in change of place or location. So ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகுற இந்த voluntary movement தான் locomotion. Okay, so walking, running, climbing, swimming, flying இதெல்லாமே வந்து some forms of locomotory movements. So locomotory structures, they need not be different from those affecting other type of movements, which means நமக்கு ஒரே பாடி பார்ட்டே நமக்கு லோகோமோஷனுக்கும் ஹெல்ப் பண்ணலாம், வேறஸ் மத்த மூவ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாரமீஷியம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல பிரசன்ட் ஆயிருக்க இந்த சிலியா தான் அதோட லோகோமோட்டரி ஸ்ட்ரக்சர். வாட்டர்ல அது மூவ் ஆகுறதுக்கு இந்த ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன் சிலியா தான் ஹெல்ப் பண்ணும். இதே சிலியா தான் ஃபுட்டை வந்து அதோட சைட்டோஃபாரிங்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஹைட்ரால எடுத்துக்கிட்டோம்னா டென்டக்கிள்ஸ் தான் அதோட லோகோமோட்டரி ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதோட பாடியை மூவ் பண்றதுக்கு இந்த டென்டக்கிள்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் ப்ரேயை கேப்சர் பண்றதுக்கும் இந்த டென்டக்கிள்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லோயர் லிம்ஸ் தான் நமக்கு வாக்கிங், ரன்னிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் நம்ம பாடி போஸ்டர் சேஞ்ச் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். So locomotory structure need not be different from those affecting other types of movements. Okay, all locomotions or movements. So நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறோம்னா அது மூவ்மெண்ட் தான். பட் எல்லா மூவ்மெண்ட்டும் லோகோமோஷன் கிடையாது. ஆல் லோகோமோஷன்ஸ் ஆர் மூவ்மெண்ட்ஸ், பட் ஆல் மூவ்மெண்ட்ஸ் ஆர் நாட் லோகோமோஷன். ஓகே, ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் லோகோமோஷன் பெர்ஃபார்ம்டு பை அனிமல்ஸ். ஸோ எதுக்காக அனிமல்ஸ் வந்து லோகோமோஷன் எக்ஸிபிட் பண்ணுவோம்னா அதோட ஹேபிட்டட் பொறுத்து அண்ட் டிமாண்ட் ஆஃப் தி சிச்சுவேஷனை பொறுத்து. ஸோ ஃபார் சர்ச் ஆஃப் ஃபுட், shelter, mate, suitable breeding grounds, favorable climatic conditions, and predators, enemies இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக அனிமல்ஸ் வந்து இட் வில் அண்டர்கோ லோகோமோஷன். ஓகே, then types of movements பத்தி பார்க்கலாம். So cells of the human body, it exhibits three main types of movements: amoeboid, ciliary and muscular movement. So amoeboid movement பாத்தீங்கன்னா நம்ம specialized cells like macrophages and leukocytes இந்த WBC cells வந்து exhibit பண்ணும். So நம்ம bloodல present ஆயிருக்க இந்த macrophages and leukocytes exhibit amoeboid movement. So இந்த செல்ஸ்லாம் phagocytosis undergo பண்ணும், நமக்கு தெரியும். So எப்படி phagocytosis undergo பண்ணும்? So it is affected by pseudopodia formed by ஸ்ட்ரீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம். அதோட சைட்டோபிளாசம் ஃப்ளோ ஆகிறது மூலமா அந்த ஃபால் ஸ்பீட் சூடோபோடியா ஃபார்ம் பண்ணி பேத்தோஜன்ஸை என்கல்ஃப் பண்ணும், பாகோசைட்டோசிஸ் அண்டர்கோ பண்ணும். ஓகே, தென் cytoskeletal elements like in the microfilaments they are involved in amoeboid movement. இது possible question. Okay, then ciliary movement எங்கெங்க நடக்கும்னு பார்த்தோம்னா most of our internal tubular organs which are lined by ciliated epithelium. So நம்ம ட்ரெக்கியால பிரசன்ட் ஆயிருக்க இந்த ciliated epithelial cells, இந்த ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கிற செல்ஸ் தான் வந்து நம்ம இப்போ அட்மாஸ்பரிக் ஏரோட சேர்த்து ஏதாவது டஸ்ட், ஃபாரின் சப்ஸ்டன்சஸ் இன்ஹேல் பண்ணிட்டோம்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு இந்த ciliary movement நடக்கும். ஓகே, தென் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்ல அந்த passage of ova அதுவும் வந்து it is facilitated by the ciliary movement தான். Then muscular movement பார்த்தோம்னா நம்ம limbs, jaws, tongue இதெல்லாம் வந்து மூவ் பண்றதுக்கு we require muscular movement. and muscles ஓட contractile property தான் நம்மளோட locomotion and movementக்கு it is playing a crucial role. Okay, so நம்ம மசிலுக்கு contractile property இல்ல அப்படின்னா நம்மளால locomotion movement எதுவுமே பண்ண முடியாது. Okay, so majority of the multicellular organisms வந்து it will exhibit muscular movement.
தென் நம்ம ஒரு லோகோமோஷன் பண்ணணும் அப்படின்னா we require a perfect coordinated activity of muscular, skeletal and neural system. இது மூணுமே கோஆர்டினேட்டடா ஒர்க் பண்ணாதான் நம்மளால லோகோமோஷன் பண்ண முடியும். ஓகே, தென் ஸோ இதுதான் வந்து த்ரீ மெயின் டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் எக்ஸிபிட்டட் பை தி செல்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி. தென் இன்னொரு மூமெண்ட் இருக்கு, ஃபிளாஜெல்லார் மூமெண்ட். ஸோ ஸ்விம்மிங் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் அண்ட் யூக்ளினால லோகோமோட்டரி ஸ்ட்ரக்சராவே இந்த ஃபிளாஜெல்லா தான் இருக்கும், அதை வச்சுதான் அது மூவ் பண்ணும். அண்ட் கெனால் சிஸ்டம் ஆஃப் ஸ்பான்சஸ்ல அந்த வாட்டர் கரண்ட் மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ஃபிளாஜெல்லார் மூவ்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். ஓகே, so this is about types of movement. Then muscles பத்தி பார்க்கலாம். So muscleன்றது it's a specialized tissue of mesodermal origin. So நம்மளோட early embryonic germ layers, ectoderm, endoderm, mesodermல இந்த mesodermல இருந்து derive ஆகிறது தான் வந்து muscular system, skeletal system இதெல்லாம். Okay, so muscle is a specialized tissue of mesodermal origin and human adultல எடுத்துக்கிட்டோம்னா 40 to 50% of the body weight it is contributed by muscles. And musclesக்கு வந்து ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, லைக் எக்ஸைட்டபிலிட்டி, கான்ட்ராக்டைலிட்டி, எக்ஸ்டென்சிபிலிட்டி, எலாஸ்டிசிட்டி இதெல்லாம். ஸோ எக்ஸைட்டபிலிட்டி அப்படின்றது தி எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட் டு அ ஸ்டிமுலஸ். இப்போ நர்வஸ் சிஸ்டம்ல இருந்து ஒரு சிக்னல் வருது அப்படின்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற ப்ராப்பர்ட்டி வந்து மசில்ஸுக்கு இருக்கு. ஸோ எக்ஸைட்டபிலிட்டி இருக்கு. தென் கான்ட்ராக்டைலிட்டி அப்படின்றது தி எபிலிட்டி டு ஷார்ட் அண்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லி. ஸோ இந்த கான்ட்ராக்டைல் ப்ராப்பர்ட்டி மூலமா தான் நம்மளால மூவ்மெண்ட் பண்ண முடியுது. ஓகே, தென் எக்ஸ்டென்சிபிலிட்டி அப்படின்றது தி எபிலிட்டி டு be stretched or contracted without being damaged. So இப்ப நம்ம வயிறு ஃபுல்லா சாப்பிடுறோம், அப்போ நம்மளோட மசில்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது, பட் அது எந்த டேமேஜும் ஆகுறது இல்ல. ஸோ எக்ஸ்டென்சிபிலிட்டி இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மசில். தென் எலாஸ்டிசிட்டி அப்படின்றது ஆஃப்டர் பீங் ஸ்ட்ரெச்ட் தி எபிலிட்டி டு கம் பேக் டு இட்ஸ் நார்மல் ரெஸ்டிங் ஸ்டேட். ஸோ இப்ப நம்ம வயிறு ஃபுல்லா சாப்பிட்டப்ப எக்ஸ்டெண்ட் ஆகுது, அப்புறம் கொஞ்ச நேரத்துல அது வந்து நார்மல் ரெஸ்டிங் ஸ்டேட்டுக்கு வந்துருது. ஸோ அந்த மாதிரி வர்ற எபிலிட்டி தான் எலாஸ்டிசிட்டி. ஓகே, ஸோ மசில்ஸ் எக்ஸிபிட் four special properties: excitability, extensibility, elasticity and contractility. Okay, so muscles have been classified using different criteria. So based on location பார்த்தோம்னா there are three types of muscles: skeletal, visceral and cardiac muscle. So skeletal muscles அப்படின்றது it is closely associated with skeletal components of the body. ஸோ இந்த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது அதுக்கு ஸ்ட்ரைப்டு அப்பியரன்ஸ் இருக்கு. ஸ்ட்ரைப்டுனா சம் தின் லைன்ஸ் அந்த மசில்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இது எதனால அப்படின்றத நம்ம ஃபர்தர் லெக்சர்ல பார்ப்போம். ஸோ இந்த ஸ்ட்ரைப்டு அப்பியரன்ஸ்னால இந்த மசில்ஸ் ஸ்ட்ரெயிட்டட் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தின் லைன்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து ஸ்ட்ரைப்டு அப்பியரன்ஸ். ஸோ இந்த மசில்ஸ் வந்து தே ஆர் அண்டர் த வாலண்டரி கண்ட்ரோல் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். இப்போ நம்ம கை மூவ் பண்ணணும், கால் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா நம்மளால பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி வாலண்டரி கண்ட்ரோல் பண்ண முடியறதுனால இந்த மசில்ஸ் நம்ம வாலண்டரி மசில்ஸ் சொல்லுவோம், ஸ்கெலிட்டல் மசில்ஸ். அண்ட் தே ஆர் பிரைமர்லி இன்வால்வ் இன் நம்ம லோகோமோஷன், நம்ம போஸ்டர் சேஞ்ச் எல்லாத்துக்குமே வந்து ரோல் பிளே பண்றது இந்த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் தான். விசரல் மசில்ஸ் அப்படின்றது இன்னர் வால்ஸ் ஆஃப் ஹாலோ விசரல் ஆர்கன்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்குது. லைக் நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்ட், அலிமெண்ட்ரி கெனால், ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இதுல எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கிறது விசரல் மசில்ஸ். ஸோ இந்த மசில்ஸ்ல எந்த தின் லைன்ஸும் இருக்காது அண்ட் தே அப்பியர் ஸ்மூத். ஓகே, ஸோ அதனால இந்த மசில்ஸ் ஸ்மூத் மசில்ஸ் ஆர் நான் ஸ்ட்ரெயிட்டட் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தீஸ் மசில்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து இட் இஸ் நாட் அண்டர் தி வாலண்டரி கண்ட்ரோல் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். ஸோ இந்த மசில்ஸ் இன்வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட் வந்து நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்ல டிரான்ஸ்போர்ட் ஆகிறது இட் இஸ் நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல். ஆல்சோ கேமெட்ஸ் ஜெனிட்டல் ட்ராக்ல மூவ் ஆகுறது, ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஸ்மூத் மசில்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இன்வாலண்டரி மூவ்மெண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. Then cardiac muscles, as the name indicates, இது வந்து muscles of the heart. And நிறைய cardiac muscle cells வந்து assemble ஆகும், branching patternல assemble ஆகி it will form the cardiac muscle as seen in this picture. Okay, so cardiac muscleலையும் பார்த்தோம்னா the thin lines வந்து தெரியும். ஸோ அதோட இந்த மசில்ஸும் பாத்தீங்கன்னா based on appearance they are straighter தான். And cardiac muscles they are involuntary in nature. ஸோ அதோட மூவ்மெண்ட் நம்மளோட கண்ட்ரோல்ல கிடையாது. ஸோ the nervous system does not control their activities directly. So cardiac muscle they are auto-regulated, auto-excitable. நம்ம already பார்த்திருக்கோம். Okay, so this is about the three types of muscles. So skeletal muscles straighted muscle னு சொல்லுவோம்.
அதோட கண்ட்ரோல் வந்து வாலண்டரி கண்ட்ரோல் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் அண்டர் கண்ட்ரோலா இருக்கும். எக்ஸாம்பிள் லிம் மூவ்மெண்ட். ஸோ இந்த 3 மசில்ல ஸ்கெலிட்டல் மசில் மட்டும் தான் இட் இஸ் அண்டர் த வாலண்டரி கண்ட்ரோல் ஆஃப் தி நர்வஸ் சிஸ்டம். மத்த ரெண்டுமே வந்து இன்வாலண்டரி கண்ட்ரோலா இருக்கும். ஓகே, தென் ஸ்மூத் மசில், நான் ஸ்ட்ரேட்டட் மசில், கார்டியாக் மசில், ஹார்ட் மசில். ஸோ இந்த ஸ்கெலிட்டல் அண்ட் கார்டியாக் மசிலுக்கு ஸ்ட்ரேட்டட் அப்பியரன்ஸ் இருக்கும், வேற ஸ்மூத் மசில் விசரல் மசிலுக்கு வந்து ஸ்மூத் அப்பியரன்ஸ் இருக்கும். ஓகே, so this is about the types of muscles. Then now skeletal muscles ஓட structural organization பத்தி பார்க்கலாம். ஏன்னா நம்மளோட locomotion and movement ஹெல்ப் பண்றது இந்த skeletal muscles தான். ஓகே, so each organized skeletal muscle in our body எடுத்துக்கிட்டோம்னா it is made up of a number of muscle bundles or fascicles. So in the muscle bundles, fascicles la it is held together by a common collagenous connective tissue layer called fascia. இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் ஈச் மசில் பண்டல் எடுத்துக்கிட்டோம்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ நம்பர் ஆஃப் மசில் ஃபைபர். ஸோ இதுதான் வந்து மசில் செல்ஸ். ஸோ இப்போ நார்மல் செல்ஸ்ல நம்ம பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும், அப்படி இருக்கும் இல்லையா? அதே இதை நம்ம மசில் செல்லுல இருக்கிற பிளாஸ்மா மெம்பரேனை சார்கோலெம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, so each muscle fiber is lined by a plasma membrane sarcolemma enclosing the sarcoplasm. So நம்ம செல்லுல சைட்டோபிளாசம்னு சொல்றத நம்ம மசில் செல்ல சார்கோபிளாசம்னு சொல்லுவோம். So sarco அப்படின்றது கிரீக்ல it denotes to muscles. Okay, so muscle fiber is a syncytium and the sarcoplasm contains many nuclei. So syncytium அப்படின்றது நிறைய நியூக்ளியை இருக்கிற அந்த ஒரு செல்ல வந்து சின்சீஷியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ மசில் ஃபைபர் இட்ஸ் சின்சீஷியம் அஸ் அதோட சார்கோபிளாசம்ல நிறைய நியூக்ளியை இருக்கும் அப்படின்றதுனால. அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தட் இஸ் மசில் செல்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லுவோம்? சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சோ மசில் செல்ஸ்ல இந்த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா இட் இஸ் தி ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் கால்சியம் அயான்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் மசில் ஃபைபரோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னா the presence of large number of parallelly arranged filaments. So மசில் செல்லோட சார்கோபிளாசம்ல, ஸோ மசில் செல்ன்றது மசில் ஃபைபர். ஸோ மசில் ஃபைபரோட சார்கோபிளாசம்ல நம்பர் ஆஃப் parallelly arranged filaments இருக்கும். இததான் வந்து மயோஃபைப்ரில்ஸ் ஆர் மயோஃபிலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் ஈச் மயோஃபைப்ரில்ல பார்த்தோம்னா ஆல்டர்னேட் டார்க் அண்ட் லைட் பேண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மயோஃபைப்ரில டீடைல்டா ஸ்டடி பண்ணும்போது அதுல இந்த ஸ்ட்ரெயிட்டட் அப்பியரன்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் டியூ டு தி டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் ஆஃப் டூ இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன்ஸ் ஆக்டின் அண்ட் மயோசின். ஓகே, ஸோ இந்த லைட் பேண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்டின் பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் இந்த லைட் பேண்ட்ஸ் ஐ பேண்ட் ஆர் ஐசோட்ரோபிக் பேண்ட்னு சொல்லுவோம். அண்ட் டார்க் பேண்ட்ல மயோசின் புரோட்டீன் பிரசன்ட் ஆயிருக்கும். டார்க் பேண்ட வந்து ஏ பேண்ட் ஆர் அனிசோட்ரோபிக் பேண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு மயோசின் ஃபிலமெண்ட்ஸ் தின்னரா இருக்கும். ஸோ அதனால ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் தின் ஃபிலமெண்ட்ஸ் சொல்லுவோம், மயோசின் ஃபிலமெண்ட்ஸ் திக் ஃபிலமெண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ லைட் பேண்ட்ஸ்ல ஆக்டின் இருக்கும் which is the thin filaments. அதோட பேண்ட் வந்து ஐ பேண்ட் ஆர் ஐசோட்ரோபிக் பேண்ட். வேற டார்க் பேண்ட்ல மயோசின் இருக்கும், திக் ஃபிலமெண்ட்ஸ், அதோட பேண்ட் ஏ பேண்ட் ஆர் அனிசோட்ரோபிக் பேண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த போத் த புரோட்டீன்ஸ் ஆக்டின் மயோசின் ரெண்டுமே ராட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கும் which are arranged parallel to each other. பட் மயோ ஃபைப்ரிலோட ஆக்சிஸ்ல பார்த்தோம்னா லாங்கிடியூடினல் ஆக்சிஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, then in the center of each eye band, அதாவது the light, so this is light band, this is heavy dark band. Okay, so in the center of each eye bandன்றது என்னது? light band. so light bandக்கு சென்டர்ல elastic fiber called Z line present ஆயிருக்கும் which bisects the light band. Okay, and the thin filaments are firmly attached to the Z line. So thin filaments ன்றது என்னது? actin filaments இந்த Z line ஓட firm-ஆ attach ஆயிருக்கும். And thick filaments in the A band. So thick filament ன்றது என்னது? myosin filament. So A band ன்றது என்னது? dark band. So இந்த dark bandல present ஆயிருக்க அந்த thick filaments-உம் பாத்தீங்கன்னா it is held together in the middle of this band. So in the middle of this bandல இருக்கிற இந்த thin fibrous membrane தான் M line. ஓகே, சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். சோ இப்போ இந்த ஏ அண்ட் ஐ பேண்ட் பார்த்தோம்னா, சோ திஸ் இஸ் ஏ பேண்ட், திஸ் இஸ் ஐ பேண்ட். சோ இது வந்து ஆல்டர்னேட்டிவா பிரசன்ட் ஆயிருக்கும் த்ரூ அவுட் த லென்த் ஆஃப் த மயோஃபைப்ரல் ஏ பேண்ட் ஐ பேண்ட். சோ ஏ பேண்ட் ஐ பேண்ட் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா பிரசன்ட் ஆயிருக்கும்.
and the portion of the myofibril between two successive Z line. So இந்த ஐ பேண்ட் வந்து இன்டர்செக்ட் பைசெக்ட் பண்ற அந்த லைன் தான் இசட் லைன் பார்த்தோம் இல்லையா? சோ இந்த ரெண்டு இசட் லைனுக்கும் இருக்கிற நடுவுல இருக்கிற அந்த போர்ஷன் ஆஃப் தி மயோஃபைப்ரல் தான் இட் இஸ் த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கான்ட்ராக்ஷன். அததான் சார்கோமியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கும்போது தி எட்ஜஸ் ஆஃப் தின் ஃபிலமெண்ட்ஸ். ஸோ தின் ஃபிலமெண்ட்ஸ்ன்றது என்னது? ஆக்டின். திக் ஃபிலமெண்ட்ஸ்ன்றது மயோசின். ஓகே, ஸோ ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கும்போது the edges of the thin filaments on either side of the thick filaments பாத்தீங்கன்னா partially overlap பண்ண மாதிரி இருக்கும். So the free ends of the thick filaments, இந்த மயோசினை partially overlap பண்ண மாதிரி இருக்கும், leaving the center part of the thick filament. So resting stateல இந்த மாதிரி இருக்கும். So in the center part of the thick filament not overlapped by the thin filaments, இதுதான் வந்து H zone. Okay, so hope you understood this. எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. ஓகே, சோ இப்போ இந்த தின் ஃபிலமெண்ட் அண்ட் திக் ஃபிலமெண்டோட ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டின் தின் ஃபிலமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஈச் ஆக்டின் ஃபிலமெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 F actins. ஸோ F actinsன்றது filamentous actins. filamentous-னாலே thread like structure-னு அர்த்தம். ஓகே, ஸோ 2 F actins ஹெலிக்கலி wound ஆன மாதிரி இருக்கும் to each other. ஸோ ஆக்டின் ஃபிலமெண்ட் இப்படிதான் இருக்கும். ஓகே, சோ இந்த எஃப் ஆக்டின்றது, சோ இந்த ஒரு filamentous ஆக்டின் இருக்கு இல்லையா, இது வந்து இட்ஸ் தி பாலிமர் ஆஃப் மோனோமெரிக் ஜி ஆக்டின்ஸ். சோ இந்த குளோபுலார் ஜி ஆக்டின்ஸ், இந்த மோனோமர் நிறைய சேர்ந்ததுதான் ஒரு எஃப் ஆக்டின், filamentous ஆக்டின். ஓகே, சோ ரெண்டு filamentous ஆக்டின் ஹெலிக்கலா வவுண்ட் ஆகி இருக்கும், அதுதான் வந்து தின் ஃபிலமெண்ட். So two filaments of another protein, in the tropomyosin இன்னொரு புரோட்டனும் it runs close to the F actin throughout its length. And இந்த tropomyosinல பாத்தீங்கன்னா இந்த troponinன்ற காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன் ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஸோ இந்த troponinன்ற காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன் அந்த ரெகுலர் அந்த டிஸ்டன்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த troponin, so resting stateல subunit of troponin தான் பாத்தீங்கன்னா it mask the active binding site for myosin on actin filaments. So resting stateல இருக்கும்போது இந்த actin filamentsல இந்த myosin வந்து bind ஆகுற அந்த binding site இந்த subunit of troponin mask பண்ணி இருக்கும். resting stateல இந்த மாதிரி இருக்கும். This point is very very important in neat aspect. Okay, so this is about actin filament. Then myosin filament, thick filament பத்தி பார்க்கலாம். So myosinum பாத்தீங்கன்னா it's the polymerized protein தான். So இந்த மெரோமயோசின்றது ஒரு மோனோமெரிக் புரோட்டீன். So இந்த மாதிரி நிறைய மெரோமயோசின் சேர்ந்ததுதான் வந்து இட்ஸ் தி திக் ஃபிலமெண்ட் மயோசின். ஓகே, so many monomeric proteins meromyosin constitute one thick filament. So each meromyosin, அதாவது ஒரு மோனோமெரிக் அந்த புரோட்டீன் எடுத்துக்கிட்டோம்னா it has two important parts. ஒன்னு globular head with short arm, இன்னொன்னு tail. ஓகே, சோ இந்த குளோபுலார் ஹெட் வித் ஷார்ட் ஆர்ம் தான் ஹெவி மெரோமயோசின், HMM காம்போனன்ட்னு சொல்லுவோம். அண்ட் இந்த டெய்ல வந்து லைட் மெரோமயோசின், LMM காம்போனன்ட்னு சொல்லுவோம். சோ இந்த HMM காம்போனன்ட், அதாவது இந்த ஹெட்டும் இந்த ஷார்ட் ஆர்மும் தான் பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ட்ஸ் அவுட்வர்ட்ஸ் ரெகுலர் இன்டர்வல்ஸ் அண்ட் ரெகுலர் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி இருக்கும் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் தி பாலிமரைஸ்டு மயோசின் ஃபிலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா இந்த ரெகுலர் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் இந்த HMM காம்போனன்ட் வந்து ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி இருக்கும் அந்த மயோசின் திக் ஃபிலமெண்ட்ல. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கிராஸ் ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, so which is called as the cross arm. And இந்த globular headல வந்து active ATPase enzyme present ஆயிருக்கும். And இந்த globular headல binding site for ATP இருக்கும் and also binding site, active site for actin இருக்கும். binding site for actin present ஆயிருக்கும் globular headல. Okay, so இதுவும் neat aspectல it's important. So this is about the structure of the contractile proteins actin and myosin. Then மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் பத்தி பார்க்கலாம். இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதோட கரெக்ட் சீக்வென்ஸ் உங்களுக்கு கேக்குறாங்க ரெப்படிட்டிவா. ஓகே, சோ இந்த மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் இட் இஸ் பெஸ்ட் எக்ஸ்பிளைன்ட் பை ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா the contraction of the muscle fiber எப்படி நடக்குதுன்னா by the sliding of the thin filaments over the thick filaments. சோ இத பார்க்கலாம். ஓகே, சோ the muscle contraction எப்படி இனிஷியேட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல இருந்து மோட்டார் நியூரான் மூலமா மசில் ஃபைபருக்கு சிக்னல் போகும். ஓகே, சோ இந்த மோட்டார் நியூரான்
along with the muscle fiber. So connected to it. So இதுதான் muscle fiber. So motor neuron along with the muscle fiber connected to it. இதுதான் வந்து it is called as the motor unit. Okay. Then the junction between the motor neuron and the sarcolemma of the muscle fiber. So sarcolemmaன்றது என்னது நம்ம பார்த்தோம், plasma membrane of the muscle fiber. So in the junctionனா என்னன்னா the connection between the 2 points. So இது ரெண்டும் கனெக்ட் ஆகுற அந்த ஜங்ஷன் தான் it is called as the neuromuscular junction or motor end plate. So junction between the motor neuron and the plasma membrane, the sarcolemma of the muscle fiber. So இது ரெண்டும் கனெக்ட் ஆகுற அந்த ஜங்ஷன் தான் it is the neuromuscular junction or motor end plate. ஓகே, ஸோ நியூரல் சிக்னல் வந்து இந்த ஜங்ஷன்ல ரீச் ஆனதுக்கு அப்புறம் இட் ரிலீசஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அசிடைல் கோலைன். அசிடைல் கோலைன்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இந்த மோட்டார் நியூரான் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அது வந்து சார்கோலெம்மால இருக்கிற அந்த ரிசெப்டார்ஸோட பைண்ட் ஆகி ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இப்போ மசில் ஃபைபர் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி இட் வில் காஸ் தி ரிலீஸ் ஆஃப் கால்சியம் அயான்ஸ் இன்டு தி சார்கோபிளாசம். ஸோ கால்சியம் அயான்ஸ் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல. ஸோ இங்க ஸ்டோர் ஆயிருக்க அந்த கால்சியம் அயான்ஸ் இப்போ சார்கோபிளாசம்ல ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து கால்சியம் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த கால்சியம் வந்து அந்த சப்யூனிட் ஆஃப் ட்ரோபோனின் வந்து மாஸ்க் பண்ணிருக்கும் ஆக்டின் ஃபிலமெண்ட்ல. அந்த மயோசின் வந்து பைண்ட் ஆகுற அந்த பைண்டிங் சைட்டை அந்த சப்யூனிட் ஆஃப் ட்ரோபோனின் வந்து மாஸ்க் பண்ணிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த கால்சியம் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த கால்சியம் அந்த சப்யூனிட் ஆஃப் ட்ரோபோனின்ல போய் பைண்ட் ஆகி இப்போ அந்த மாஸ்கிங் ஆஃப் ஆக்டிவ் சைட் ஃபார் மயோசின், ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ்ல அந்த ஆக்டிவ் சைட்டோட மாஸ்கிங்கை வந்து ரிமூவ் பண்ணிடும். சோ இப்போ வந்து மயோசின் ஹெட்ல இந்த குளோபுலார் ஹெட்ல வந்து ATPase என்சைம் அப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ இந்த என்சைம் வந்து இட் வில் காஸ் தி பிரேக் டவுன் ஆஃப் ATP. அதான் வந்து ATP ஹைட்ராலிசிஸ். ATP ஹைட்ராலிசிஸ்னா என்சைமேட்டிக் பிரேக் டவுன் ஆஃப் ATP. ஓகே, சோ அந்த மயோசின் ஹெட்ல பிரசன்ட் ஆயிருக்க அந்த ATPase என்சைம் மூலமா இப்போ ATP ஹைட்ராலிசிஸ் நடக்கும். சோ அது மூலமா கிடைச்ச எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி மயோசின் ஹெட் வந்து இப்போ ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ்ல அந்த எக்ஸ்போஸ் ஆன பைண்டிங் சைட்ல போய் பைண்ட் ஆகி கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் பண்ணும். ஓகே, சோ இப்போ இந்த கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் திஸ் புல்ஸ் தி ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் தி A band. சோ இப்போ வந்து இந்த இது புல் ஆகும்போது ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் புல் ஆகும்போது அந்த Z லைன் அட்டாச்ட் டு தீஸ் ஆக்டின்ஸ் அதுவும் இட் வில் பி புல்ட் இன்வர்ட்ஸ். ஓகே, thereby sarcomere shortening ஆகும். இதுதான் கான்ட்ராக்ஷன். ஓகே, so this pulls this actin filament. So இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இதான் ஆக்டின் filament, இதான் மயோசின் filament, which means இதான் thin filament, இது thick filament. ஓகே, சோ இப்போ வந்து இந்த கான்ட்ராக்ஷனால என்ன ஆகும், இந்த ஆக்டின் filaments வந்து it will be pulled inside, so pulled inwards towards over the thick filaments. So இது புல் ஆகும்போது இந்த Z லைனும் புல் ஆகுது. So என்ன ஆகுது, which leads to the shortening of the sarcomere. So the distance between these two successive Z line na one sarcomere. So இங்க 2 sarcomere காமிச்சிருக்காங்க, which is pulling inwards pull ஆகுது. இதுதான் contraction. Okay, so it is clear from the above steps என்ன தெரியுது, during contraction I bands, so I band பாத்தீங்கன்னா reduce ஆயிருக்கு, whereas A band வந்து it remains unchanged, அதோட லென்த் அப்படியே ரிட்டைன் ஆயிருக்கு. ஓகே, சோ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ டியூரிங் கான்ட்ராக்ஷன் I band தான் ரெடியூஸ் ஆகும், whereas A band it retains the length. Okay, then the myosin releasing ADP and PA. So the energy utilize ஆனதுக்கு அப்புறம் the myosin head வந்து it will release the ADP and inorganic phosphate and relaxed state போயிடும், and again new ATP வந்து bind ஆகும். So cross bridge வந்து broken ஆகும், and again in the myosin head வந்து it will hydrolyze this ATP. So ATP hydrolyze பண்ணி அதோட எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி again cross bridge form ஆகும். Again it will pull the actin filaments towards the A band. Okay, towards the center of the A band actin filaments pull பண்ணும். Again Z line attached to these actins, so it will be pulled inwards. Shortening of sarcomere நடக்கும், contraction நடக்கும். Okay, so in the cycle of cross bridge formation and breakage is repeated, causing
ஃபர்தர் ஸ்லைடிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இட் வில் கண்டினியூ டில் calcium ions or calcium ions is pumped back to the sarcoplasmic reticulum. So again இந்த sarcoplasmic reticulumக்கு calcium ions pump back ஆகுற வரைக்கும் இந்த contraction mechanism நடக்கும். Okay, resulting in the masking of actin filaments. So the calcium ions again sarcoplasmic reticulumக்கு போயிடுச்சுன்னா இப்போ actin filamentsல இருக்கிற அந்த அந்த பைண்டிங் சைட்ஸ் வந்து இந்த சப்யூனிட் ஆஃப் ட்ரோபோனின் போய் மாஸ்க் பண்ணிடும். so that எல்லாமே வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடும். ஓகே, masking of actin filaments, this causes the return of Z lines back to their original position, that is relaxation. Okay, so this is the mechanism of muscle contraction. So இதுல எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. ஓகே, தென் மசில் ஃபேட்டிக். ஸோ இப்போ ரிப்பீட்டடா மசில்ஸ் வந்து ஆக்டிவேட்டட் ஸ்டேட்லயே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரொம்ப ஹார்டா எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னா இட் லீட்ஸ் டு த அக்யூமுலேஷன் ஆஃப் த லாக்டிக் ஆசிட். ஸோ இது எப்படி சொல்றாங்கன்னா நம்ம கண்டினியூஸா மசில் ஆக்டிவேட் ஆயிட்டே இருக்கும் போது ஆக்சிஜன் வந்து ஃபுல்லா டெப்ளீட் ஆயிடும். ஸோ தட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அதுக்கு மேல நடக்காது. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும், ஆனரோபிக் பிரேக் டவுன் ஆஃப் கிளைகோஜன் நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது தேர் வில் பி அக்யூமுலேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட். ஸோ லாக்டிக் ஆசிட் அக்யூமுலேஷன்னால மசில் ஃபேட்டிக் காஸ் ஆகும். மசில் ஃபேட்டிக் அப்படின்றது மசில் கிராம்ஸ். ஓகே, சோ மசில் பெயின், இந்த லேக் ஆஃப் எனர்ஜினால அந்த மசில் பெயின் வரதா மசில் ஃபேட்டிக். ஓகே, தென் மயோகுளோபின் அப்படின்றது சோ மசில்ஸ்ல ரெட் கலர்ட் ஆக்சிஜன் ஸ்டோரிங் பிக்மெண்ட் இருக்கும், அதான் மயோகுளோபின். சோ சில மசில்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மயோகுளோபின் கண்டென்ட் அதிகமா இருக்கும். சோ அதனால அதுக்கு ரெட்டிஷ் அப்பியரன்ஸ் இருக்கும் அந்த மசில்ஸ்க்கு. இந்த மசில்ஸ் வந்து ரெட் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மசில்ஸ்ல வந்து நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும் which can utilize the large amount of oxygen stored in them for ATP production. ஓகே, ஸோ அதனால இந்த ரெட் ஃபைபர்ஸ் ஏரோபிக் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேறஸ் ஒயிட் ஃபைபர்ஸ்ன்றது சில மசில்ஸ்ல இந்த மயோகுளோபினோட கண்டென்ட் வந்து வெரி லெஸ் குவான்டிட்டியா இருக்கும். ஸோ அதனால பேல் ஆர் ஒயிட்டிஷ் அப்பியரன்ஸ் இருக்கும் இந்த மசில்ஸ்ல. ஸோ இதை வந்து ஒயிட் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஒயிட் ஃபைபர்ஸ்ல மைட்டோகாண்ட்ரியா ரொம்ப கம்மியா இருக்கும், பட் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த ஒயிட் ஃபைபர்ஸ் வந்து they depend on anaerobic process for ATP production energy. Okay, so this is about red fibers and white fibers. இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். ரெட் ஃபைபர்ஸ்ல நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், வேற ஒயிட் ஃபைபர்ஸ்ல கம்மி மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், பட் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அதிகமா இருக்கும். ஓகே, skeletal system பத்தி பார்க்கலாம். So our skeletal system consists of the framework of bones and few cartilages. So the bones and cartilages they are the specialized connective tissue. So bones வந்து very hard matrix இருக்கும் because of the presence of calcium salts in it. Whereas cartilage எடுத்துக்கிட்டோம்னா slightly pliable matrix இருக்கும். Pliableனா flexible. So slightly flexible matrix cartilageக்கு இருக்கும் due to chondroitin salts in it. So இந்த salts தான் வந்து cartilageக்கு அந்த resistant to compression and அந்த pressure withstand பண்ற அந்த capacity எல்லாம் கொடுக்கிறது வந்து இந்த chondroitin salts தான். ஓகே, தென் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்ல பார்த்தோம்னா the skeletal system it is made up of 206 bones and few cartilages. So skeletal system it is grouped into two principal divisions, axial skeleton and appendicular skeleton. So axial skeleton la 80 bones and appendicular skeleton la 126 bones, totally 206 bones. So the skull, vertebral column, ribs and sternum இதெல்லாம் வந்து it constitutes the axial skeleton, and bones of the limbs along with their girdles இது வந்து it constitutes the appendicular skeleton. So first axial skeleton பத்தி பார்க்கலாம். So இதுல 80 bones இருக்கும் distributed along the main axis of the body. So main axis na central core part of the body la இருக்கிறது வந்து axial skeleton. Okay, so first skull எடுத்தோம்னா it is composed of two sets of bones, cranial bones and facial bones. So cranial bones totally 8 bones and facial bones totally 14 bones. So totally 22 bones skull la இருக்கும். Okay, in cranial bones it forms the hard protective outer covering. So அதுதான் வந்து protective box மாதிரி brain வந்து protect பண்றது இந்த cranium தான். Okay, and facial region is made up of 14 skeletal elements, 14 bones நால made ஆயிருக்கும், which forms the front part of the skull. Okay,
Then a single U-shaped bone called hyoid bone present ஆயிருக்கும். Okay. So இதுவும் வந்து it is included in the skull. So in the hyoid bone வந்து it is present at the base of the buccal cavity which is also included in the skull. Okay. Then நம்ம middle air ஒரு middle arrow எடுத்துக்கிட்டோம். It consists of 3 tiny bones, malleus, incus and stapes. So இது collectively we call it as air ossicles. இது neat aspectல it's important. Okay. So இந்த malleus and incus and stapes இதுதான் வந்து air ossicles அப்படின்னு சொல்லுவோம். Then the skull region articulates with the superior region of the vertebral column. So இங்க articulates அப்படின்னு சொல்றது joins, connect அப்படின்னு சொல்றது articulates. Okay. So the skull region it connects with the superior region of the vertebral column. அதாவது நம்ம vertebral column ஓட superior region மேல. So skullum இந்த vertebral column connect ஆகுறது எப்படின்னா with the help of the two occipital condyles. So இந்த regionல நம்ம பின்னாடி ஸ்கல்லுல இந்த occipital condyles இந்த 2 occipital condyles மூலமா தான் vertebral column attach ஆயிருக்கும். Okay. So this is the possible question. இது வரைக்கும் இது கேட்கல. Okay. So 2 occipital condyles that is dicondylic skull மூலமா தான் vertebral column இதுல தான் attach ஆயிருக்கும் ஸ்கல்லோட. Okay. Then vertebral column பத்தி பார்க்கலாம். So axial skeletonல first skull பத்தி பார்த்தோம். Vertebral column பத்தி பார்க்கலாம். So our vertebral column is formed by 26 serially arranged units called vertebra. So 26 vertebra வால form ஆனதுதான் vertebral column and is dorsally placed, which means பின்னாடி பேக்ல பிளேஸ் ஆயிருக்கும் நமக்கு. And it extends from the base of the skull. So skullோட base இந்த occipital condylesல இருந்து it constitutes the main framework of the trunk. So trunkன்றது it's the central core part of the human body. So in the vertebral column தான் it constitutes the main framework of the trunk. And each vertebrae எடுத்துக்கிட்டோம்னா it has the central hollow portion. அதான் neural canal. அது மூலமா தான் spinal cord pass ஆகும். So each vertebrae has the central hollow portion through which the spinal cord passes. So this is the spinal cord. Okay. இதுதான் neural canal அப்படின்னு சொல்லுவோம். And first vertebrae தான் it is called atlas. இது neat aspectல important. So இது எதோட join ஆகும்னா occipital condyles. நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்கல்லுல இந்த regionல இந்த occipital condylesல தான் இந்த atlas. So இந்த occipital condylesல the first vertebrae atlas join ஆகி அதுல இருந்து vertebral column இருக்கும். Okay. Then the vertebral column is differentiated into cervical, thoracic, lumbar, sacral and coccygeal. So இந்த மாதிரி differentiate ஆயிருக்கும். So cervical, thoracic, lumbar, sacral and coccygeal. So cervicalல 7 இருக்கும் and thoracicல பாத்தீங்கன்னா 12 vertebrae இருக்கும் and lumbarல பாத்தீங்கன்னா 5 இருக்கும். வேற sacral and coccygeal வந்து 1 fused அப்படின்னு சொல்றாங்க. Okay. So the number of cervical vertebrae வந்து 7 தான். almost all mammals-ல இந்த cervical vertebrae வந்து 7 தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Okay, including human beings. எல்லா mammals-லயுமே cervical vertebrae it's 7. Okay. Then the vertebral column ஓட main role என்ன? அது ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுது அண்ட் நம்ம ஹெட்டுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறது வெர்டிபிரல் காலம் தான். அண்ட் இட் சர்வ்ஸ் அஸ் த மெயின் பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஃபார் த ரிப்ஸ் அண்ட் மஸ்குலேச்சர் ஆஃப் த பேக். ஸோ ரிப்ஸ் நம்மளோட இந்த ரிப்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கிறது டார்சல் சைடு அட்டாச் ஆயிருக்கிறது இந்த வெர்டிபிரல் காலம்ல தான். அண்ட் ஆல்சோ நம்ம பேக்ல இருக்க மஸ்குலேச்சருக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்டா இருக்கிறதும் இந்த வெர்டிபிரல் காலம் தான். ஓகே. சோ நம்ம ஸ்கல் பத்தி பார்த்துட்டோம், வெர்டிபிரல் காலம் பத்தி பார்த்துட்டோம். இப்போ axial skeletonல sternum பத்தி பார்க்கலாம். So sternumன்றது it's the flat bone on the ventral midline of thorax. So இந்த flat bone இதுதான் வந்து sternum. So இது வந்து breast bone அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. So இது வந்து நீட்ல உங்களுக்கு கேட்பாங்க. So sternumன்றது flat bone on the ventral என்ன front midline of thoraxல present ஆயிருக்கும். Then ribs வந்து it's very very important neat aspect. So 12 pairs of ribs இருக்கும் and each rib is a thin flat bone connected dorsally to the vertebral column. Dorsallyனா பின்னாடி vertebral column ஓட கனெக்ட் ஆயிருக்கும் and ventrally frontல இந்த sternum இந்த flat bone ஓட கனெக்ட் ஆயிருக்கும். And dorsal side அந்த vertebral column ஓட கனெக்ட் ஆயிருக்கும்னு சொன்னோம் இல்லையா. So அது வந்து அதுல வந்து 2 articulation surfaces இருக்கும், 2 connecting surfaces இருக்கும்.
பின்னாடி டார்சல் எண்ட்ல. சோ அதனால இத பைசெஃபாலிக் அப்படின்னு சொல்லுவோம். இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட். சோ வெர்டிபிரே கூட இந்த ரிப் எப்படி கனெக்ட் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா டூ கனெக்டிங் சர்ஃபேசஸ் இருக்கும். ஒன்னு இந்த காஸ்டோ வெர்டிபிரல் ஜாயிண்ட், இன்னொன்னு காஸ்டோ டிரான்ஸ்வர்ஸ் ஜாயிண்ட். சோ இந்த மாதிரி தான் கனெக்ட் ஆயிருக்கும் ரெண்டு ஜாயிண்ட்ஸ் மூலமா. அதனால இந்த பைசெஃபாலிக் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் a possible question. ஓகே, சோ இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கொடுத்திருக்கேன். தென் ட்ரூ ரிப்ஸ். ட்ரூ ரிப்ஸ்ன்றது இந்த ஃபர்ஸ்ட் 7 பேர் ஆஃப் ரிப்ஸ் இருக்கு இல்லையா, அது ட்ரூ ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அது டார்சலி பின்னாடி வெர்டிபிரல் காலமோட அட்டாச் ஆயிருக்கும், வென்ட்ரலி ஸ்டெர்னமோட அட்டாச் ஆயிருக்கும் வித் ஹெல்ப் ஆஃப் தி ஹயாலைன் கார்டிலேஜ். சோ திஸ் இஸ் ஹயாலைன், இந்த ஒயிட் கலர்ல கொடுத்திருக்கிறது ஹயாலைன் கார்டிலேஜ். சோ இது மூலமா வென்ட்ரலி ஸ்டெர்னமோட அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, அதனால இது ட்ரூ ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம். வரஸ் இந்த 8th 9th and 10th ரிப்ஸ் பார்த்தோம்னா பின்னாடி வெர்டிபிரல் காலமோட டார்சலி அட்டாச் ஆயிருக்கும், பட் வென்ட்ரலி இது ஸ்டெர்னமோட அட்டாச் ஆகாம இந்த 7th ரிப்போட அட்டாச் ஆயிருக்கும் வித் ஹெல்ப் ஆஃப் தி ஹயாலைன் கார்டிலேஜ். சோ இந்த 8th 9th and 10th ரிப் ஃபால்ஸ் ரிப் ஆர் வெர்டிப்ரோ கான்ட்ரல் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த லாஸ்ட் 2 பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸ், இந்த 11th and 12th ரிப் பார்த்தோம்னா வென்ட்ரலி இது கனெக்ட் ஆயிருக்காது. டார்சலி வெர்டிபிரல் காலமோட கனெக்ட் ஆயிருக்கும், பட் வென்ட்ரலி இது எதோடையும் கனெக்ட் ஆகாம இருக்கிறதுனால அந்த ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் 2 பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸ் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரீஜியன், இந்த thoracic vertebrae அண்ட் ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னம், இது மூணும் சேர்ந்தது தான் இட் இஸ் ரிப் கேஜ். ஓகே, so this is about the axial skeleton. So axial skeletonல skull, vertebral column, sternum and ribs பத்தி பார்த்தோம். Next appendicular skeleton பத்தி பார்க்கலாம். So the bones of the limbs and along with their girdles, அதுதான் it constitutes the appendicular skeleton. Okay, so each limb, so நம்மளோட each limb பார்த்தோம்னா நமக்கு டோட்டலி 2 forelimbs and 2 hind limbs இருக்கு. So each limb it is made up of 30 bones. Okay, so bones of the hand தான் forelimbs. ஸோ என்னென்ன போன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா ஹியூமரஸ். ஸோ இந்த ரீஜியன்ல இருக்கிற போன் வந்து ஹியூமரஸ், அண்ட் இந்த ரீஜியன்ல ரேடியஸ் அல்னா, அண்ட் நம்மளோட பிரிஸ்ட் போன்ஸ் வந்து கார்பல்ஸ் சொல்லுவோம், பாம் போன்ஸ் வந்து மெட்டாகார்பல்ஸ் சொல்லுவோம், டிஜிட்ஸ் பாலஞ்சஸ் சொல்லுவோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச்ல நீட்ல கேட்டிருக்காங்க. ஸோ கார்பல்ஸ் பிரிஸ்ட் போன்ஸ், மெட்டாகார்பல்ஸ் they are called the palm bones, phalanges, digits. Okay, so totally நமக்கு 2 forelimbs இருக்கா. So ஒன்னொன்னுலயும் 30 bones இருக்கும், totally 60. அந்த மாதிரி hind limbs, bones of the legலயும் 30 30 60. So totally இதுவே 120 bones. Okay, so bones of the legsல பார்த்தோம்னா femur இருக்கும். So இந்த femur பாத்தீங்கன்னா it's the thigh bone. This is the longest bone in the human body. இதுவும் neat aspectல important. Then டிபியா ஃபிபுலா இருக்கும், தென் டார்சல்ஸ்ன்றது ஆங்கிள் போன்ஸ், இதெல்லாம் மேட்ச்ல கேட்பாங்க. தென் மெட்டாடார்சல்ஸ் இருக்கும், தென் phalangesன்றது டிஜிட்ஸ். ஓகே, தென் கப் ஷேப்டு பட்டேலா பிரசன்ட் ஆயிருக்கும் which covers the knee ventrally. ஸோ வென்ட்ரலி அதாவது ஃப்ரண்ட் சைடு நீயை கவர் பண்ண மாதிரி இந்த பெட்டேலான்ற கப் ஷேப்டு போன் பிரசன்ட் ஆயிருக்கும். இததான் நீ கேப்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நீட்ல கேட்டது கிடையாது, இட்ஸ் a possible question. ஓகே, then so இந்த pectoral girdle and pelvic girdle மூலமா தான் இந்த upper and lower limbs axial skeleton ஓட articulate ஆகும், which means connect ஆகும். And each girdle it is formed of 2 halves. So pectoral girdle எடுத்துக்கிட்டோம்னா each half of the pectoral girdle it consists of a clavicle and scapula, that is shoulder blade. Clavicleன்றது collar bone. Okay, so scapulaன்றது it's a large triangular flat bone situated in the dorsal part of the thorax, அதாவது back side of the thorax between 2nd and 7th rib present ஆயிருக்கிறது scapula. இது neat aspectல important. So scapulaன்றது நமக்கு இந்த இடத்துல present ஆயிருக்க flat triangular bone. Okay, so the dorsal flat triangular body of the scapula has a slightly elevated ridge. So ridge அப்படின்றது it's the elongated raised border on a bone. Okay, so scapulaல இந்த ridge தான் வந்து spine. So இந்த spine வந்து it projects as a flat expanded process called acromion. இது நீட்ல possible question. Okay, so இந்த acromionோட தான் clavicle, இந்த collar bone articulate ஆகும், connect ஆகும். Okay, then below the acromion
there is a depression called glenoid cavity. So இந்த glenoid cavity தான் வந்து it articulates with the head of the humerus. இங்க இருக்க போனோட இந்த glenoid cavity articulate ஆகும், forming the shoulder joint. இதுவும் வந்து it is important neat aspect. Then each clavicle நம்ம எடுத்துக்கிட்டோம்னா it's a long slender bone with two curvatures which is commonly called the collarbone. Okay, so this is about pectoral girdle. Then pelvic girdle பார்த்தோம்னா it consists of two coxal bones. So each coxal bone it is formed by the fusion of three bones, ilium, pubis and ischium. Okay, so at the point of fusion of these three bones, there is a cavity called acetabulum. So இந்த acetabulumல தான் வந்து thigh bone, femur articulate ஆகும், connect ஆகும். Okay, so இதுவும் possible question. Then the two halves of the pelvic girdle it meet ventrally. Front side meet ஆகி will form pubic symphysis which contains the fibrous cartilage. So fibrous cartilage மூலமா இந்த pubis symphysis ventrally இந்த pelvic girdle meet ஆகி form ஆகும். Okay, so இதுவும் it's an important neat question. Then நம்ம ஜாயின்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஜாயின்ஸ்ன்றது இட்ஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் மூவ்மெண்ட். ஸோ நம்ம இன்வால்விங் ஆல் போனி பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எடுத்துக்கிட்டோம்னா போன் இருக்கிற பார்ட்ஸ்ல எல்லாம் ஜாயின்ஸ் வந்து இட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் மூவ்மெண்ட். ஸோ ஜாயின்ஸ் தான் பாத்தீங்கன்னா தேர் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் தி டூ போன்ஸ் அண்ட் பிட்வீன் த போன் அண்ட் த கார்டிலேஜ். அண்ட் ஃபோர்ஸ் மசில் ஜென்ரேட் பண்ற ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் யூஸ் டு கேரி அவுட் மூவ்மெண்ட் த்ரூ ஜாயின்ஸ் தான். ஸோ ஜாயின்ஸ் இல்லைன்னா நம்மளால மூவ் பண்ண முடியாது. சோ ஜாயிண்ட் இட் ஆக்ட்ஸ் அஸ் a fulcrum. ஓகே, சோ ஜாயின்ஸ்னால தான் நம்மளால இந்த ரொட்டேஷன் மூவ்மெண்ட் இதெல்லாம் பண்ண முடியுது. Then the movability at these joints vary depending on different factors. So biological factor எடுத்துக்கிட்டோம்னா ஏஜ்னால இந்த ஜாயிண்ட் மூவபிலிட்டி கம்மியாகலாம். அண்ட் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு இந்த மூவபிலிட்டி நல்லா இருக்கும். அண்ட் ரேரா எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு மூவபிலிட்டி வேற மாதிரி இருக்கும். ஸோ மூவபிலிட்டி அட் தீஸ் ஜாயிண்ட்ஸ் வேரி டிபெண்டிங் ஆன் டிஃபரெண்ட் ஃபேக்டர்ஸ். அண்ட் ஆல்சோ அது என்ன மாதிரி ஜாயிண்ட் அப்படின்றத பொறுத்தும் அந்த மூவபிலிட்டி மாறும். ஸோ 3 மேஜர் ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் இருக்கு: ஃபைப்ரஸ், கார்டிலேஜினஸ் அண்ட் சினோவியல். இது நீட் ஆஸ்பெக்ட்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மேட்ச்ல ரெப்படிட்டிவா கேட்டிருக்காங்க. So the fibrous jointன்றது it do not allow any movement. This is important. Okay, so இந்த joints வந்து எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம flat skull bonesல suture அப்படின்ற specific type of fibrous joint present ஆயிருக்கும். So இந்த fibrous joint தான் பாத்தீங்கன்னா with the help of the dense fibrous connective tissue flat skull bones end to end fuse பண்ணிருக்கும். Okay, so in the form of sutures. So in the sutureன்றதா it's the fibrous joint. So எதுக்காகனா to form the cranium, that is brain ஓட அந்த protective covering. skull-ல அந்த cranium form பண்றது இந்த suture அப்படின்ற fibrous joint தான். So it do not allow any movement. Then cartilaginous joint அப்படின்றது the bones involved or joined together with the help of cartilages. So இப்ப vertebral columnல எடுத்துக்கிட்டோம்னா the joint between the adjacent vertebrae. So பக்கத்துல இருக்க ஒரு vertebrae-வும் the cartilaginous joint மூலமா கனெக்ட் ஆயிருக்கும். Okay, so joint between the adjacent vertebrae and the vertebral column is of this pattern. So இதெல்லாம் பாத்தீங்கன்னா cartilaginous joints. So இது வந்து limited movement permit பண்ணும் cartilaginous joints. Then synovial joints தான் வந்து நம்மளோட locomotion movement எல்லாமே பண்றது வந்து நம்ம இந்த synovial joint மூலமா தான் பண்றோம். So these are characterized by the presence of fluid filled synovial cavity between the articulating surfaces of the two bones. இங்க நமக்கு மூவ் பண்ண முடியுது அப்படின்னா இங்க வந்து synovial joint இருக்கு which contains the fluid filled synovial cavity. So இந்த மாதிரி இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் தான் it allows considerable movement. So இந்த joints தான் it helps in locomotion and many other movements. So நமக்கு locomotion and movement-க்கு help பண்றது synovial joint, whereas cartilaginous joint வந்து limited movement permit பண்ணும், whereas fibrous joint do not allow any movement. It's important. Okay, synovial joints எக்ஸாம்பிள்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஜாயிண்ட்டும் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்ன்றது மேட்ச்ல கேட்பாங்க. சோ இந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் பாத்தீங்கன்னா பிட்வீன் திஸ் ஹியூமரஸ் அண்ட் பெக்டோரல் கிர்டில் பிரசன்ட் ஆயிருக்கிறது பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஓகே, தென் ஹிஞ்ச் ஜாயிண்ட், இந்த நீ ஜாயிண்ட் வந்து ஹிஞ்ச் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். தென் பிவட் ஜாயிண்ட், ஸோ பிட்வீன் அட்லஸ் அந்த ஃபர்ஸ்ட் வெர்டிபிரேக்கும்
அந்த ஆக்சிஸ் அங்க பிரசன்ட் ஆயிருக்கிறது, அந்த அட்லஸ்க்கும் ஆக்சிஸ்க்கும் நடுவுல பிரசன்ட் ஆயிருக்க ஜாயிண்ட் பிவட் ஜாயிண்ட். இந்த பிவட் ஜாயிண்ட் மூலமா தான் நம்மளால ஹெட் எல்லாம் ரொட்டேட் பண்ண முடியுது. ஓகே, then gliding joint. So இந்த wrist bonesல between the carpals present ஆயிருக்க joint gliding joint. Then saddle jointன்றது between the carpal and metacarpal of thumb இங்க present ஆயிருக்கிறது saddle joint. இதெல்லாம் neat aspectல it's very very important. So these are the examples of the synovial joint. Okay. Then disorders of the muscular and skeletal system பார்க்கலாம். இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீட் 2025ல கூட இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மயஸ்தீனியா கிரேவிஸ். ஸோ இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர். இது நியூரோ மஸ்குலார் ஜங்ஷனை அஃபெக்ட் பண்ணும், which causes fatigue, weakening and paralysis of the skeletal muscle. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன்ல இந்த நியூரல் சிக்னல் வந்து வரும்போது இந்த அசிடைல் கொலைன் நியூரோமஸ்குலார் ஜங்ஷன்ல நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அசிடைல் கொலைன் ரிலீஸ் ஆகும். ஸோ அது வந்து இந்த சார்கோலமால பிரசன்ட் ஆயிருக்க ரிசெப்டார்ஸோட பைண்ட் ஆகி ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மயஸ்தீனியா கிரேவிஸ் கண்டிஷன்ல என்ன நடக்கும்னா, இந்த சார்கோலமால பிரசன்ட் ஆயிருக்க அந்த ரிசெப்டார்ஸ் இட் வில் பி பிளாக்டு பை தி ஆன்டிபாடிஸ். ஸோ நம்ம ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ன்றதுனால இந்த ஆன்டிபாடிஸ் வந்து இங்க பைண்ட் ஆயிடுறதுனால இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ப்ராப்பரா பைண்ட் ஆகாது. ஸோ தட் ப்ராப்பர் மசில் கான்ட்ராக்ஷன் நடக்காது. ஸோ இதுதான் வந்து மயஸ்தீனியா கிரேவிஸ். இது நியூரோ மஸ்குலார் ஜங்ஷனை அஃபெக்ட் பண்ணும். தென் மஸ்குலார் டிஸ்ட்ரோபி அப்படின்றது இட்ஸ் த ப்ராக்ரெசிவ் டீஜெனரேஷன் ஆஃப் தி ஸ்கெலிட்டல் மசில் மோஸ்ட்லி டியூ டு த ஜெனெட்டிக் டிசார்டர். ஸோ இன்ஹெரிட்டட் டிசார்டர் மஸ்குலார் டிஸ்ட்ரோபி. ஓகே, then tetany it's the rapid spasm. So involuntary painful muscle contraction வரும், அதான் tetany. So rapid spasms, that is wild contractions due to low calcium in body fluid. So low body fluidsல low calcium ions levelனால வர்றது வந்து tetany. Then arthritis and inflammation of the joint. So rheumatoid arthritis, it is a type of autoimmune disorder. Then osteoporosis it's age-related disorder which is characterized by decreased bone mass, and decreased bone mass nala there will be an increased chance of fractures. Okay, so estrogen oda level decrease ஆகிறதுனா it's the common cause. So it's an age-related disorder. இது வந்து உங்களுக்கு assertion and reason கொடுத்தும் கேட்டிருக்காங்க, and matchலயும் கேட்டிருக்காங்க. It's important. Then gout அப்படின்றது யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து ஜாயின்ஸ்ல அக்யூமுலேட் ஆகிறதுனால வர இன்ஃப்ளமேஷன். ஓகே, ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ஸ் டியூ டு த அக்யூமுலேஷன் ஆஃப் தி யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் இன் தி ஜாயின்ஸ், அதான் கவுட். ஓகே, ஸோ லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் சாப்டர் கம்ப்ளீட்டா நம்ம வித் நீட் ஆஸ்பெக்டோட இந்த வீடியோல பார்த்தோம். ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல், அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டர் 18 ஃபுல் ஒன் ஷாட் வீடியோவா பார்க்கலாம். தேங்க்யூ.